இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படிங்க இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஜெபியுங்கள். ஆண்டவரிடத்துல கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாருங்க. சோர்ந்து போகாதீங்க, வருத்தப்படாதீங்க. வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி நடக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். உண்மையாக ஜெபிக்கிறீங்களா? உண்மையாக விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பாக நமக்கு தாமதமானாலுமே நமக்கு பிடிச்ச விஷயங்கள் கிடைக்க போகுதுன்ற ஒரு சந்தோஷத்தில் இருங்க. நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் நிறைய அற்புதத்தை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். அதை பெறுவதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும்ல. இன்றைய நாளில் சமீபத்தில் ஒரு விஷயம் படித்தேங்க. என்ன அப்படின்னா, இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஒரு முடிவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பெத்த குழந்தையே அப்பா பாலியல் வன்கொடுமையினால் அந்த குழந்தைக்கு சித்திரவாதையை கொடுத்துருக்காரு. இது அறிஞ்சு தாய் கேஸ் கொடுத்துருக்காங்க, பிடிச்சிட்டாங்க. 18 ஆண்டு சிறை தண்டனைன்னு சொல்லி 3 லட்ச ரூபா நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த பாலியல் வன்கொடுமை பண்ணுறதுக்கு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு தூக்கு தண்டனை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களா? எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள். பெத்த குழந்தைகளே அப்பாக்கள் பண்ணக்கூடிய இந்த நிகழ்வு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. ரொம்ப ரொம்ப மனசே நோகடிச்சுன்னு சொல்லாங்க. ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி நிலைமை இதை தொடர்ந்துக்கிட்டே இருக்கே, இதுக்கு முடிவு இல்லையா? ஒவ்வொரு பெண் குழந்தையாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், பாதுகாப்பாக இருக்கணும்ல. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுல்ல. ஜபத்தின் வாயிலாக நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம்ல. ஆண்டவர் இதுக்கு தீர்வு நிச்சயமாய் அரசாங்கம் நல்ல ஒரு முடிவை கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். கடுங்காவல் தண்டனை, 18 ஆண்டு தண்டனைலாம் வேலைக்கே ஆகாது. தூக்கு தண்டனை கண்டிப்பாக இதற்கு தீர்வு நான் நினைக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது தான் அடுத்தடுத்து இந்த சம்பவங்கள் நடக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பெண் குழந்தைங்களுக்காக நம்ம செபிச்சுக்கலாம், பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அட்ரஸ் கேட்குறது மாதிரி நம்மக்கிட்ட பேசி நம்மக்கிட்ட இருக்கிற கழுத்தில் இருக்க செயின் அறுத்துட்டு போயிட்டாங்களாம், தாலி சரடு. அதுவும் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன் அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படுறோம்? ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதுக்கு சொந்தமாக உழைச்சி நம்ம வாழணும்ல. அடுத்தவங்க பொருளை திருடி, அடுத்தவங்க வச்சுருக்க ஒரு உழைப்பை நம்ம திருடி நம்ம வாழ்ந்தால் அதில் என்னங்க யூஸ் இருக்குது? அதில் என்ன பலன் இருக்குன்றது தெரியல. ஒரு பக்கம் திருட்டு, ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமைகள், ஒரு பக்கம் கொள்ளடிக்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க, இப்படின்ற மாதிரி தான் நியூஸ் ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே இருக்குல்ல. ஏன் ஆண்டவரை இப்படி நடந்துகிட்ருக்கு? இந்த மாதிரி நடக்கவே கூடாது ஏசப்பா. இதற்கான தீர்வு அரசாங்கம் நல்ல ஒரு முடிவை கொடுக்குறோன்னு நான் நம்புகிறேன். நம்ம ஜபத்தின் வாயிலாக நம்ம ஜபத்தில் வைக்கலாம். இந்த மாதிரியான திருட்டுத்தனம் பண்ணுறவங்களுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனைகள் இருக்குது. அவங்களுக்கான தண்டனைகள், கொடுமையான தண்டனைகள்லாம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம பதிவு பண்ணலாம். நீங்கள் பத்திரமா இருங்க, சேஃப்டியாக இருங்க. ஒவ்வொரு பெண்களும் கவனமாக இருங்க. எங்கே போனாலும் சரி, சேஃப்டி ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்துக்கணுங்க. அடுத்தவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க, அடுத்தவங்க நமக்கு உதவி செய்வாங்கன்றது என்ன வேணால், நம்ம சேஃபாக இருப்போம், பத்திரமா இருப்போம். ஒவ்வொரு பெண் குழந்தைங்களுக்காக நம்ம செபிக்கக்கூடிய நேரம் இது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க பொருளுக்கு மேலே நம்ம ஆசைப்படவே கூடாதுல்ல. நமக்கு வேணும் அப்படின்னா அந்த விஷயம் எவ்வளோ ப்ரைஸோ அதுக்கேற்ற நம்ம அதை நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதற்கான வேல்யூ அப்படி இருக்குமா. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஈஸியாக கிடச்சிடணும், எல்லாமே நம்ம உட்காந்தத்துலேயே கிடச்சிடணும், நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பிளான் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் என்றைக்குமே நிலைக்காது. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதற்கான பலனை அனுபவிப்பீங்கன்னு சொல்லலாம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் தெரியுமா, கீழ்ப்படிதலோடு இருக்கணும். ஆண்டவருக்கு முழு மனசோடு நம்ம நடந்துக்கணும். நல்லதே நினைக்கணும், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டாருங்க. ஜெபியுங்கள். முழு மனசோடு முழு ஆன்மாவோடு ஜெபிக்கின்ற வேலையில் கண்டிப்பாக நமக்கு கொடுக்க போகின்றார். நம் வாழ்க்கையிலே அற்புதத்தை காண செய்ய போகின்றார். விட்டு கொடுத்து போங்க. நம்முடைய பேரும் புகழும் ஓங்கி நிற்கணும் அப்படின்னா உண்மைக்கு உழைச்சா கண்டிப்பாக அந்த பேரும் புகழும் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். அடுத்தவர் தலைமுறையினரும் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. நான் இவங்களை மாதிரி உண்மைக்கு உழைச்சி வாழ்க்கையில் நான் மென்மையாக வரணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்கின்ற எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். மனம் திருந்தி இன்றைக்கி வாழணும்னு நினச்சி இருக்கிற ஒவ்வொருக்காக நம்ம ஜெபிக்கலாம். திருந்தி வாழ்கிறதுக்கான வாய்ப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனால் திருந்ததுக்கான வாய்ப்பு தான் நம்ம ஏற்படுத்தலையும் என்னவோ தெரியல. தவறுகள் பண்ணிக்கிட்டே இருக்கோம், யாரும் பார்க்கல நினச்சிட்டு இருக்கோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்துட்ருக்காரு. அவருக்கு நீங்கள் பதில் சொல்லணும்.
மறந்துடாதீங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்திற்காக, உம்முடைய வார்த்தையை தினந்தோறும் தியானிப்பதற்காக உம்மை சோத்தரிக்கின்றன ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பெயரை உம் கரங்களில் ஒப்படைக்கின்றனப்பா. எங்களுடைய கௌரவத்தையும் கனத்தையும் பாதுகாத்தல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மக்கள் என்ன சொல்வார்கள் என்று பயப்படாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பவுலை போல உம்மை பின்பற்ற தைரியத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே. யோனாவின் ஆவியை எங்கள் உள்ளத்திலிருந்து அகற்றுமப்பா. உம்முடைய சித்தத்தை திட்டத்தை மாத்திரமே கனம் பண்ண எங்களுக்கு கற்றுத்தாரும் தகப்பனே. உம்முடைய மகிமைக்காக எங்கள் பெயரை பிரகாசிக்க பண்ணுவீராக. உலகத்திற்கு எங்கள் வாழ்க்கை உம் நாமத்தை காட்டுவதாக அமையட்டும் அப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே ஆண்டவரே. பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுடன் சொல்லியிருக்கீங்கப்பா. எங்களை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரும் கவலைமா சுபிக்கின்ற வேலையில் கண்ணீரை தொடங்க ராஜா. கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எல்லோரும் ஆக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.